Hi guys, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலான பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் ப்ராப்ளம் தான் ரொம்ப இருக்கும். அதுலேயே ரொம்ப முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதய செயலிழப்பு தான் ரொம்ப பேருக்கு இருக்கும். இன்னைக்கும் டாக்டருங்க அந்த நோய்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிடாக்சின்ங்கிற மருந்து தான். ரொம்ப பேருக்கு தெரியாது அது ஒரு பிளான்ட் டெரைவ்டு மருந்து அப்படிங்கிறது. ஸோ அப்போ எந்தெந்த மருந்துகள்லாம் இந்த இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டாக வருதோ அதை நம்ம ஃபார்மகாக்னஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டியோடானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கார்டியோடானிக்ஸ் கீழே இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் என்ன, அதோட பயாலஜிக்கல் சோர்சஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாக்ஸேட்டிவ்ஸ் ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்னா கார்டியோடானிக்ஸ். அதாவது ஹார்ட்டுக்கு சத்தம் கொடுக்கக்கூடியது, கார்டியாக் ஆக்ஷனுக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்டியோடானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டில் நம்ம ஃபார்மகாலஜியில் பார்த்தோம், அலோபதிக் மெடிசனில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் கார்டியாக் ஃபெயிலியர் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து தான். டிஜிட்டாலிஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய மாத்திரை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மருந்து பெஸ்ட் மெடிசின் இன்னைக்கும் பிளான்ட் டெரிவேட்டிவ்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னோம்னா அதுதான் கார்டியாக் ஃபெயிலியர் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. ஸோ அது இருக்கக்கூடிய கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா கார்டியோடானிக்ஸ் கேட்டகரி அப்படிங்கிற கீழே வருது. ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது ஓவரால் சம்மரி. ஸோ இதில் மொத்தம் 4 ட்ரக்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா டிஜிட்டாலிஸ், அர்ஜுனா, ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடியது, யூரோப்பியன் ஸ்கில் அண்ட் இந்தியன் ஸ்கில் அப்படிங்கிறது. இன்னொரு ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டொபானஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சிலபஸ்ல இல்லாதனால மென்ஷன் பண்ணல. ஸோ மொத்தம் சிலபஸ் இருக்கக்கூடியது 4 தான். என்னென்னது டிஜிட்டாலிஸ், அர்ஜுனா, ஸ்கில், யூரோப்பியன் ஸ்கில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கில் அப்படிங்கிற ட்ரக்ஸ். ஸோ இதை பத்தி விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஜூம் போய்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஜிட்டாலிஸ். ஸோ டிஜிட்டாலிஸ் அதோட சினானிம்ஸ் என்னன்னா பாக்ஸ் க்ளவ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் க்ளவ் லீவ்ஸ், அதுக்கப்புறம் போலியா டிஜிட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் நேம்ல, அந்த பொட்டானிக்கல் நேம்ல ஜீனஸ் நேம் வச்சுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். சில இதுக்கு தான் யூனிக் சினானிம்ஸ் இருக்கும். ஸோ டிஜிட்டாலிஸோட சினானிம்ஸ் என்னது பாக்ஸ் க்ளவ் லீவ்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்ன பண்ணோம்னா ட்ரைட் லீவ்ஸ், செடியில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அந்த செடியோட பேர் என்ன பேர் அப்படின்னா டிஜிட்டாலிஸ் பர்பூரா அப்படின்னு சொல்லுவாங்க, பர்பூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட் நேம் என்னது டிஜிட்டாலிஸ் பர்பூரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபேமிலி நேம் என்ன அப்படின்னா ஸ்கார்புலரேசியே தான் இதோட ஃபேமிலி நேம். டிஜிட்டாலிஸோட சினானிம் என்னது பாக்ஸ் க்ளவ், லீஃப் யூஸ் பண்றாங்க. பொட்டானிக்கல் ஸ்டேஷன் டிஜிட்டாலிஸ் பர்பூரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபேமிலி என்னது ஸ்கார்புலரேசியே தான் ஃபேமிலி. ஸோ மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னோம்னா என்னது டிஜிடாக்சின், கார்டியாக் கிளைகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஜாக்சின்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேஜர் தெரபியூட்டிக் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோடானிக்ஸ் தான் இதோட மேஜர் தெரபியூட்டிக் யூசஸ். அப்பார்ட் ஃப்ரம் த டயூரிட்டிக் ஆக்ஷன் இருக்கும். இப்போ கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ஆயிருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த மருந்து என்னன்னா பெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்க்ரீஸ்டு கார்டியாக் சைஸ் குறைக்கும், ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் எலிமினேட் பண்றதுக்காக டயூரிட்டிக் ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ ஃபார்மகாலஜியில் படிக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இதுதான் என்னது இதோட மேஜர் தெரபியூட்டிக் யூசஸ். ஸோ பாக்ஸ் க்ளவ், டிஜிட்டாலிஸ் பர்பூரா, ஸ்கார்புலரேசியே, கார்டியாக் கிளைகோசைட், டிஜாக்சின், தெரபியூட்டிக் யூஸ் கார்டியோடானிக், அதுக்கப்புறம் டயூரிட்டிக்ஸ். ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனா. ஸோ அர்ஜுனா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல அதுக்கு பேர் என்ன பேருன்னா மருது அப்படின்னு பேர். ஸோ கோயம்புத்தூர்ல நம்ம ஏரியால மருதமலைன்னு இருக்கு தெரியுமா? ஏன் மருதமலைன்னு வந்துச்சு? அந்த மலையே மருதம்னால ஆனது அப்படிங்க. அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா மருதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டோட நேம், அர்ஜுனாவோட தமிழ் நேம். ஸோ அந்த மருதமலையில பார்த்தீங்கன்னா அந்த மருத மரம் ரொம்ப இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு மருதமலை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மறக்காதீங்க, அர்ஜுனாவோட தமிழ் நேம் என்னது மருது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்தோட பார்க்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ பொட்டானிக்கல் சோர்ஸ் என்னது அப்டைன் ஃப்ரம் தி ட்ரைடு பார்க். எதோடதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேலியா அர்ஜுனா அப்படிங்கிறதா என்னது இதோட பொட்டானிக்கல் நேம், டெர்மினேலியா அர்ஜுனா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா டெர்மினேலியா சிப்புலா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. மேஜர் என்னது டெர்மினேலியா அர்ஜுனா. ஸோ ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா காம்பிரிட்டேசியே ஃபேமிலி. ஓகேவா? டெர்மினேலியா அர்ஜுனா, ஃபேமிலி என்னது காம்பிரிட்டேசியே ஃபேமிலி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ட்ஸ் என்னன்னு தெரியணும்.
ஸோ மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைரோகேட்டகால் டானின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கேட்டகால்ஸ் இருக்கும் மாதிரி இருக்கும். ஸோ ஃபைட்டோஸ்டீரால்ஸ் இருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அதில் பேர் வந்து அர்ஜுனின் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய பேரே வைக்கிற மாதிரி. ஸோ இதோட தெரபியூட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு டயூரிட்டிக்ஸ். ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒண்டர்ஃபுல் எஃபெக்ட் இருக்கு. இதை வந்து ஆன்டி ஹைப்பர் டென்சிவ்ஸ் வந்து ரொம்ப பேர் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்லையும் வந்து ஹைப்பர் டென்சிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மைல்டு டயூரிட்டிக்ஸ், அஸ்டிஞ்சன்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடியது. ஸோ என்னது அர்ஜுனா, டெர்மினலி அர்ஜுனா, காம்ப்ரடேசியா ஃபேமிலி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பில். ஸோ ஸ்பில்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி பேரு, பல்பஸ் கிலியா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேரு, ஒயிட் ஸ்கில் அப்படிங்கிறது இன்னொரு பேரு. ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பல்புனா என்ன பண்ணோம்னா நம்ம லைட்டுக்கு போற பல்ப்ஸ்ல வெள்ளப்பூடு இருக்குல்ல, அதை அந்த இதைத்தானே சொல்லுவோம் பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆரஞ்சு பல்ப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் போறாங்களா அந்த பல்ப். ஸோ ட்ரைட் ஆர் ஸ்லைசஸ் தி பல்ப் ஆஃப் ஒயிட் வெரைட்டி ஆஃப் அர்ஜீனியா மெரிட்டிமியா, அதோட இதுதான் வந்து அதோட பல்ப் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா யூரோப்பியன் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொட்டானிக்கல் சேர்த்து வந்து ட்ரைடு ஸ்லைஸ்டு பல்ப் ஆஃப் அர்ஜீனியா மெரிட்டிமியா. ஸோ ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா லில்லியேசி. இப்போ இந்தியன் ஸ்கில் இதோட கம்பேர் பண்ணலாம், நான் அடுத்து தனியா சொல்றேன். யூரோப்பியன் ஸ்கில் வந்து அப்படின்னா அர்ஜீனியா மெரிட்டிமியாங்கிறது அது இந்தியன் ஸ்கில். ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ஸ் வந்து என்னன்னு பார்த்த பண்ணோம்னா கார்டியாக் கிளைகோசைட்ஸ் தான். ஓகேவா? ஸோ கார்டியாக் கிளைகோசைட்ஸ் பூஃபாடைனோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்டியாக் மாதிரியே டூப்ளிகேட் உள்ளதான் என்ன பூஃபாடைனோலைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ஸ் வந்து என்ன பண்ணா சிலாரின் ஏ அண்ட் பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது போக வேலடைல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஸ்கில் சிலாரியா அப்படின்னு சொல்றோம்ல, அதனால சிலாரியன் ஏ பிங்கிறது ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இருக்கு, மறந்துடாங்க. பூஃபாடைனோலைட்ஸும் இருக்கு. ஸோ இதோட தெரபியூட்டிக்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கார்டியாக் ஸ்டிமுலன்ட், எக்ஸ்பர்டோரன், டையூரிட்டிக். டையூரிட்டிக் அதாவது கார்டியாக் ஆக்ஷன் இருந்தாலே டையூரிட்டிக் ஆக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து என்னது எக்ஸ்பர்டோரண்ட் ஆக்ஷனும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபோல்க்ளோரிக் யூஸ்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்கில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா யூரோப்பியன் ஸ்கில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னது இந்தியன் ஸ்கில். ஸோ இந்தியன் ஸ்கில்லுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னம்னா கிலியா சி ஆனியன் அப்படின்னு பேரு. சி ஆனியன், கிலியா, ஜாங்கில் பயாஜ் அண்ட் உர்ஜினே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சி ஆனியன்ங்கிறது கொஞ்சம் கேட்சியா இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஆனியன்ங்கிறது வந்து என்னது இந்தியன் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான் ட்ரை ஸ்லைசஸ் ஆஃப் பல்ப்ஸ். என்ன பண்ணோம்னா அர்ஜீனியா இண்டிகா. ஓகேவா? இண்டிகா காரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிகா இந்தியா டாடா. ஸோ அதனால அர்ஜீனியா இண்டிகா, ஃபேமிலி வந்து லில்லியேசி. யூரோப்பியன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அர்ஜீனியா மெரிட்டிமியா அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏதோ வெளிநாட்டுக்காரங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். மெரிட்டிமியா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபேமிலி வந்து லில்லியேசி தான். ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீனஸ் நேம் ஒன்று, ஸ்பீசிஸ் நேம் மட்டும்தான் மாறுது. ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா சேம் என்னென்ன இருக்கு கார்டியாக் கிளைகோசைட்ஸ், பூஃபாடைனோலைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா சிலாரியன் ஏ பி தென் வாலடைல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதுல என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இதுல வந்து ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. கார்டியோடானிக்ஸ் இருக்கு, எக்ஸ்பர்டோரன் டையூரிட்டிக்ஸ் காமன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணோம்னா கிரானிக் பிராங்கைட்டிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புது எஃபெக்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஃபார்மகாலஜிக்கு ரிலேட் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்? இந்த ட்ரக் வந்து மேபி என்ன பண்ணலாம் அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ல பைண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அட்ரினர்ஜிக் பீட்டா ரிசெப்டாரை வந்து பீட்டா 2ல பைண்ட் ஆனால் தான் இந்த ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதனால அந்த ஆக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணோம்னா இதோட டீடைல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 ட்ரக்ஸுமே எது கீழே வருது? கார்டியோடானிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருது. ஸோ கார்டியோடானிக்ஸ்னா என்ன பண்ணோம்னா ஹார்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயங்களை தான் என்ன சொல்றோம் கார்டியோடானிக்ஸ் சொல்றோம். ஸோ இதுல சிலபஸ்ல கூடியது 4, ஆக்சுவலா 3. என்னென்னது பாத்தீங்க அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் டிஜாலிஸ், அர்ஜுனா, ஸ்கில். ஸ்கில்ல 2 இருக்கு, யூரோப்பியன் ஸ்கில் அண்ட் இந்தியன் ஸ்கில். ஸோ டிஜிட்டாலிஸ்க்கு எடுத்துட்டு அப்படின்னா சினானிம்ஸ் வந்து பாக்ஸ் க்ளவ். பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா லீஃப் தான் எடுக்கிறாங்க. பிளான்ட்டோட நேம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டாலிஸ் பர்பூரியா. ஃபேமிலி வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கார்புலரேசியே தான் அதோட ஃபேமிலி. ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடாக்சின், டிஜாக்சின், கார்டியாக் கிளைகோசைட்ஸ். ஸ்பெஷலான டெஸ்ட் இருக்கு, இதுக்கு வந்து கில்லர் கிளியானி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தெரபியூட்டிக் யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்டியோடானிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். டையூரிட்டிக் ஆக்ஷன் வந்து மைல்டு டையூரிட்டிக் இருக்கும். எப்பயுமே இருந்ததுன்னா சப்ஸ்டியூட் மாதிரி கார்டியாக்ஸ் இருந்தாலே டையூரிட்டிக் இருக்கும். அடுத்தது ட்ரக் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா. தமிழ் நேம் வந்து என்னது மருது. ஸோ மருதமலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய பார்க் தான், பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த மரத்துல இருக்கக்கூடிய பட்டையை தான் யூஸ் பண்றாங்க, மருதம் பட்டை. ஓகேவா?
ஸோ இதோட ஜீனஸ் நேம் என்ன அப்படின்னா, பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா டெர்மினேலியா அர்ஜுனா, டெர்மினேலியா சிப்புலா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டெர்மினேலியா அர்ஜுனா. ஃபேமிலி நேம் வந்து என்ன பண்ணா காம்பிரிட்டேசியே ஃபேமிலி. மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபைட்டோஸ்டீரால்ஸ் இருக்கு, ஃபைட்டோ கேட்டகால் டேனின்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அர்ஜுனிங்கிறது வந்து ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைல்ட் டயூரிட்டிக்ஸ் இருக்கு, அஸ்டிஞ்சன்ட் எஃபெக்ட் இருக்கு, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் இதுல மென்ஷன் பண்ணல, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் எஃபெக்ட் இதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில்லுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சினானிம்ஸ் 2 இருக்கு, யூரோப்பியன், இந்தியன். யூரோப்பியனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்பஸ் எலேலியா ஒயிட் பீப்புள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன பண்ணோம்னா அர்ஜீனியா மெரிட்டிமியா அப்படிங்கறத வந்து இதோட பொட்டானிக்கல் நேம். ட்ரைடு ஸ்லைஸ் பல்ப் தான் யூஸ் பண்றாங்க. ஃபேமிலி லிலியேசியே, கார்டியாக் கிளைகோசிஸ் இருக்கும், பூஃபாடைனோலேட்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டோரண்ட் ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது அடிஷனல் இன்னொரு இது. இந்தியன் ஸ்கில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி ஆனியன் அப்படிங்கிற மாதிரி சினானிம்ஸ் வச்சுக்கலாம். இண்டிகா கார், டாடா கார் ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்ஜீனியா, இண்டிகா. ஃபேமிலி நேம் சேம் லிலியேசியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கார்டியாக் கிளைகோசிஸ் இருக்கு, பூஃபாடைனோலேட்ஸ் இருக்கு, சிலாரியன் ஏபி அப்படிங்கிறது ரெண்டுமே காமனா இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து நம்ம பீட்டா லாக்டார மாதிரி நம்ம பேசணும். ஸோ அதனால இதுல என்ன இருக்கு, ஆஸ்மா ஆக்ஷனுக்கும் பிராங்கைட்டிஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது மேஜர் இதா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம காக்னசியில வந்து கார்டியோடானிக்ஸ் கீழே கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸை பத்தி டீடைல்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி இன்னும் டீடைல் வேணா டெக்ஸ்ட் புக் வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஈஸியா பாத்துக்கிறதுக்கு ஒரு குவிக் கைட்ஸ் மாதிரி இது கண்டிப்பா யூஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்டென்ட் பார்க்கலாம்.